بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وَلِلْمُطَلَّقَاتِ مَتَاعٌ بِالْمَعْرُوفِ حَقًّا عَلَى الْمُتَّقِينَ. صدق الله العظيم. எல்லா புகழும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். சலாத்தும் சலாமும் ஈருலகத் தூதர், உலகை திருத்திய உத்தமர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தமர்களான சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஉ தாபியீன்கள், நல்லோர்கள், மேன்மக்கள் அனைவர் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் மகத்தான அருளும் அவனுடைய கருணையும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் பொழியட்டுமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய ஜும்மாவின் உரையிலே ஜீவனாம்சத்தை பற்றி இஸ்லாமிய ஷரியா என்ன சொல்கிறது, நீதிமன்றங்கள் என்ன சொல்கின்றன, நாம் என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்த சில விஷயங்களை நினைவுபடுத்த ஆசைப்படுகிறேன். அவ்வப்போது இஸ்லாமிய ஷரியாவோடு மோதக்கூடிய சில சட்டங்களை நீதிமன்றங்கள் தீர்ப்புகளாக வெளியிடுகின்றன. அந்த வகையிலே விவாகரத்து பெற்ற ஒரு பெண்ணுக்கு ஜீவனாம்சம் என்பது தொடர்பான இந்த விஷயமும் சில நேரங்களில் அவ்வப்போது நீதிமன்றங்கள் இந்த வழக்குகளை கவனித்து தீர்ப்பு வழங்கி வருகின்றன. இஸ்லாத்தினுடைய பார்வையில் முதலாவது ஜீவனாம்சம் என்பது விவாகரத்து செய்யப்பட்ட பெண்ணுக்கு எவ்வளவு தூரம் இருக்கிறது என்பதை நாம் அடிப்படையில் புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது, இஸ்லாமிய பெண்ணுக்கு திருமணத்தின் போது மஹர் என்கின்ற ஒரு மணக்கொடை உரிமை ஒன்று இருக்கிறது. இஸ்லாம் அதை நிறைவாக கொடுக்க சொல்கிறது. ஒவ்வொருவரும் அவரவருடைய வசதிக்கு ஏற்ப மகர் கொடுக்க சொல்லி சொல்கிறது. பெண்களிடத்தில் நீங்கள் மகரை அதிகமாக கேட்காதீர்கள் என்று சொன்னாலும், ஆணை பொறுத்தவரை இஸ்லாத்தினுடைய கட்டளை என்ன என்று சொன்னால், குர்ஆன் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறது: வஆத்தைத்தும் இஹ்தாஹுன்ன கின்தாரன், நீங்கள் ஒரு குவியலையே மகராக கொடுத்தாலும் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறது. அப்போ நிறைய மகரை கொடுக்க வேண்டும் என்று ஆண்களுக்கு இஸ்லாம் சொல்கிறது. அப்படிங்கும்போது மகர் என்கின்ற ஒரு மகத்தான உரிமையை திருமணத்தின் போது பெண்களுக்கு இஸ்லாம் கொடுக்கிறது. பிற சமயங்களில் இருப்பதை போல தாரை வார்த்து கொடுத்தல் என்கின்ற நிலைமை இஸ்லாத்தில் இல்லை. தாரை வார்த்தல் என்று சொன்னால் அப்படியே ஒன்றுமில்லாமல் கொண்டு போய் கொடுக்கறதுன்னு அர்த்தம். அது இங்கே இல்லை. ஒரு மரியாதையான கௌரவமான மணக்கொடையை முதலாவது பெற வேண்டும். அந்த மணக்கொடை என்பது அந்த மாப்பிள்ளை இந்த பெண்ணையும் இந்த பெண்ணால் இனிமேல் பல்கி பெருக இருக்கக்கூடிய குடும்பத்தையும் வைத்து காப்பாற்றுவதற்கு முதுகெலும் உள்ளவன் என்பதை காட்டக்கூடிய வகையில் அந்த மகர் அமைந்திருக்க வேண்டும். இந்த உரிமையை பெண்களுக்கு இஸ்லாம் கொடுக்கிறது. அடுத்து, அந்த திருமணம் என்பது ஏதோ சில காரணங்களால் தொடர முடியாமல் தடைபடும் என்று சொன்னால், குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு, விவாகரத்திற்கு பிறகு குறிப்பிட்ட காலம் கழிந்த பிறகு மறுமண உரிமையை இஸ்லாம் கொடுக்கிறது. ஆண்களுக்கும் உண்டு, பெண்களுக்கும் உண்டு. மறுமண உரிமை இஸ்லாம் பெண்களுக்கு கொடுக்கிறது. அது மட்டுமல்ல, சொத்துரிமை என்பது 2024 வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் பிற சமய பெண்களுக்கு சொத்துரிமை என்பது அரசாங்கங்களால் கொண்டு வரப்பட்டு விட்டன. ஆனாலும் கூட நடைமுறையில் அது இல்லாத ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். ஆனால் 1400 ஆண்டுகளாக பெண்களுக்கு சொத்துரிமையை சட்டத்தின் அடிப்படையிலேயும் நடைமுறையின் அடிப்படையிலேயும் வழங்கி கொண்டிருக்கக்கூடிய சமுதாயம் நாம். அப்போ இந்த உரிமையையும் இஸ்லாம் கொடுக்கிறது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு
தற்சார்பு வாழ்க்கை வாழ முடியும் என்கின்ற அடிப்படையிலான இந்த உரிமைகளை எல்லாம் பெண்களுக்கு இஸ்லாம் கொடுத்திருக்கிறது என்பதை ஆரம்பத்தில் நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இப்போ விஷயத்துக்கு வருவோம். ஒரு பெண் விவாகரத்து செய்யப்பட்டு விடுகிறார். ஒரு தலாக் அல்லது 2 தலாக் விடுகிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது அந்த பெண்ணுக்கு ஜீவனாம்சம் என்பது உண்டு. சொல்ல போனால் கணவனுடைய வீட்டில் தான் அவர்கள் இருக்க வேண்டும், வெளியில் போகக்கூடாது, வெளியேற்றவும் கூடாது. ஒரு தலாக் கொடுத்தா அந்த ஒரு தலாக்குக்கு பிறகு இத்தா ஆரம்பமாகிவிடும். ஆனால் அந்த இத்தா எங்கே இருக்கணும்? கணவனின் வீட்டில் தான் இருக்க வேண்டும். அவர்களாகவும் வெளியேறக்கூடாது, கணவனும் வெளியேற்றக்கூடாது. கிட்டத்தட்ட அவங்க மனைவியினுடைய அந்தஸ்து தான். இது எவ்வளவு காலம் வரைக்கும்? 3 மாதவிடாய் காலம் அல்லது 3 தூய்மை காலம் வரைக்கும். 3 தூய்மை காலம் அல்லது மாதவிடாய் காலம் முடிந்து விட்டால் அதற்கு பிறகு 2 பேருக்கும் இடையில் பிரிவினை வந்துவிடும். அந்த தலாக்குக்கு பேர் தலாக்கு பாயின் என்று சொல்வார்கள். பிரிவு வந்தக்கூடிய தலாக்க பாயின் என்று சொல்வார்கள். அப்போ திரும்ப அழைத்துக் கொள்வதற்கு வாய்ப்பு அந்த 3 மாதம் வரைக்கும் இருக்குது. அந்த 3 மாதம் வரைக்கும் அந்த பெண்ணுக்கான எல்லா செலவினங்களும் தங்கக்கூடிய செலவு உட்பட எல்லாவற்றையும் அந்த கணவன் தான் பார்க்க வேண்டும், இஸ்லாம் சொல்கிறது. அதே நேரத்தில் பிரிவினையை உருவாக்கக்கூடிய தலாக், இப்போ நான் சொன்ன பாருங்க, ஒரு தலாக் விட்டு 3 மாதம் மீட்டிக் கொள்ளவே இல்லை, அப்போ பிரிவினை ஏற்பட்டுவிடும். இப்போ திரும்ப 2 பேரும் மனம் மாறி திரும்ப கணவன் மனைவியாக தொடர விரும்பினால் மறுபடியும் ஒரு மகர் கொடுக்கணும், ஒரு ஈஜாப் கபூல் நடக்கணும், 2 சாட்சி வேணும், ஒரு கல்யாணம் முடிக்கணும், முடிச்சா போதுமானது. அல்லது மனைவி என்ன செய்கிறார்கள்? குலா கொடுக்கிறார்கள். அல்லது காதி 2 பேரையும் பார்த்து விட்டு இருவேல் தொடர்ந்து வாழ்வது சரியில்லை என்று நினைத்து அவர் பிரித்து வைத்தார், பஸ்கி என்று சொல்வார்கள். இதன் மூலமாக எல்லாம் பிரிவினை ஏற்பட்டால் இந்த பிரிவினையின் போது இத்தாவுடைய காலத்திற்கு அவர்களுக்கு வாழ்க்கை செலவினங்கள் ஜீவனாம்சம் கொடுக்க வேண்டும் என்று சில அறிஞர்கள் சொல்கிறார்கள். சில அறிஞர்களுடைய கருத்துப்படி அவர்களுக்கு ஜீவனாம்சம் உண்டு. அல்லது 3வது தலாக் விடுறாங்கன்னு வைங்க, 3வது தலாக் அது நிரந்தரமான பிரிவை ஏற்படுத்திவிடும். அப்பொழுதும் சில அறிஞர்கள் அவர்களுடைய கருத்துப்படி அவர்களுக்கு ஜீவனாம்சம் உண்டு, இத்தாவுடைய காலம் வரைக்கும் ஜீவனாம்சம் உண்டு என்று சொல்கிறார். அருமையான தோழர்களே, இன்னொரு முக்கியமான விஷயத்தை கவனிக்க வேண்டும். குர்ஆன் சொல்கிறது, ஒலில் முத்தல்லகாத்தி மதாஉம் பில் மஅரூஃப் ஹக்கன் அலல் முத்தகீன் என்று சொல்கிறது. விவாகரத்து செய்யப்பட்ட பெண்களுக்கு நல்ல முறையில் அவர்களுக்கு வாழ்க்கைக்கான செலவினங்கள் கொடுக்கப்பட வேண்டும். இது இறையற்ற உள்ளவர்கள் மீது கடமை என்று சொல்கிறது. இறையற்ற உள்ளவர்கள் மீது கடமை என்று சொல்கிறது. இந்த ஆயத்திலிருந்து அறிஞர்கள் என்ன சட்டம் எடுக்கிறாங்கன்னு சொன்னா, ஒரு பெண்ணை ஒருவர் திருமணம் முடிக்கிறார், 2 பேருக்கும் இடையில தாம்பத்திய உறவு நிகழ்வதற்கு முன்பே விவாகரத்து நடந்துவிட்டது என்று சொன்னால் அவங்களுக்கு ஏதாவது என்ன செய்யணும்? வாழ்க்கை செலவினங்களுக்கு கொடுத்திருக்க வேண்டும். அதே நேரத்தில் திருமணம் முடித்ததற்கு பிறகு தாம்பத்திய உறவெல்லாம் நிகழ்ந்து இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டதற்கு பிறகு கொஞ்ச காலத்திலேயோ அல்லது நீண்ட காலத்திற்கு பிறகோ விவாகரத்து செய்தால் அவர்களுக்கும் இந்த வாழ்க்கை செலவினங்களை கொடுக்க வேண்டும். முதல்ல சொன்ன பாருங்க, விவாகரத்து இல்லற வாழ்க்கைக்கு முன்பே விவாகரத்து அவங்களுக்கு கொடுப்பது என்பது கட்டாயம். ஆனால் இல்லற வாழ்க்கைக்கு பிறகு அவர்களுக்கு இந்த வாழ்க்கை செலவினங்கள், அதாவது இத்தா காலம் போக மிச்சம் உள்ள காலத்திற்கு கொடுப்பது என்பது முஸ்தஹப் என்று சொல்கிறார்கள். வாழ்க்கை முழுசா கொடுக்கணுமானா வாழ்க்கை முழுசா கொடுக்க தேவையில்லை, ஓரளவுக்கு கொடுக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்கிறது. அதை விரும்பத்தக்கது என்று பெரும்பான்மை அறிஞர்கள் சொல்கிறார்கள். அதை கூட கடமைன்னு சில அறிஞர்கள் சொல்கிறார்கள். அப்போ தொகுத்து சொல்கிறேன் தோழர்களே, திரும்ப அழைத்துக் கொள்வதற்கு வாய்ப்புள்ள அந்த தலாக்கில் அந்த 3 மாத காலத்திற்குமான எல்லா செலவினங்களும் கணவனுடையது. திரும்ப அழைத்துக் கொள்வதற்கு வாய்ப்பில்லாத அந்த தலாக்கில் கொடுக்க தேவையில்லை என்பது சில அறிஞர்களுடைய கருத்து. அப்போதும் சில அறிஞர்கள் கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். இந்த
வாழ்க்கை செலவினம்னு சொல்றாங்க பாருங்க, அது ஓரளவுக்கு அது கொடுப்பது என்பது விரும்பத்தக்கது என்று பல அறிஞர்கள் சொல்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு எகிப்து போன்ற இஸ்லாமிய நாடுகளில் ஒரு பெண் விவாகரத்து செய்யப்பட்டால் அந்த இத்தாவுடைய காலம் 3 மாதங்கள், உங்களுக்கு தெரியும் 3 மாதங்கள். அதற்கு பிறகு ஓரளவுக்கு வாழ்க்கை செலவினம் என்கின்ற அடிப்படையில் அங்கே என்ன கணக்கு போடுறாங்கன்னு சொன்னால் ஒரு 24 மாதங்கள் கணக்கு போடுகிறார்கள். 24 + 3 27 மாதங்களுக்கான அந்த செலவு எவ்வளவுன்னு பார்த்து அதை இத்தா காலத்திற்குள்ளேயே ஒன் டைம் பேமெண்ட்டாக கொடுத்து விட வேண்டும் என்று அங்குள்ள முஃப்திகள் சொல்கிறார்கள். அங்குள்ள நீதிமன்றங்களும் இதைத்தான் தீர்ப்பளிக்கின்றன. நான் சொல்றது கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கிறோம். அந்த இத்தாவுடைய காலத்திற்கான 3 மாதம், அதற்கு பிறகு ஒரு 12 மாதங்கள். வாழ்க்கை முழுசாக கொடுக்க வேண்டிய தேவையில்லை, ஏன்னா மறுமண உரிமை இருக்குது இல்லை. சரி, அதற்கு பிறகு 12 மாத காலம்னு எப்படி அவங்க தீர்மானிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அதை ஒரு பெண் விவாகரத்திற்கு பிறகு மறுமணத்திற்கு தயாராவதற்கு சில நாட்கள் தேவைப்படும், சில பேருக்கு சில ஆண்டுகள் கூட தேவைப்படலாம். அதனால் ஒரு குறிப்பிட்ட 2 ஆண்டுகள் என்று அவர்கள் முடிவுக்கு வருகிறார்கள். அந்த வகையில் 27 மாதங்களுக்கான செலவு தொகையை கொடுக்க வேண்டும். இது சில அறிஞர்களுடைய கருத்துப்படி கட்டாயம், சில அறிஞர்களுடைய கருத்துப்படி முஸ்தஹப், விரும்பத்தக்கது. சரி, இதற்கு பிறகு வாழ்க்கை முழுவதும் ஜீவனாம்சம் கொடுக்க வேண்டுமா? இஸ்லாத்துடைய பார்வையில் அப்படி ஒன்று கிடையவே கிடையாது. அப்படி ஒன்று கிடையவே கிடையாது. இத்தா காலத்திற்கான பராமரிப்பு செலவு உண்டு. அதற்கு பிறகு ஓரளவுக்கு அவர்கள் ரெக்கவர் ஆகிற அளவுக்கு உள்ள அந்த வாழ்க்கை செலவினங்களுக்கு கொடுப்பது விரும்பத்தக்கதுன்னு சில பேரும், கட்டாயம்னு சில பேரும் சொல்றாங்க. இதை தவிர வாழ்க்கை முழுவதும் அவர்களுக்கு ஜீவனாம்சம் பராமரிப்பு செலவு என்பது இஸ்லாத்தில் அந்த பேச்சுக்கு இடமில்லை. ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்கணும். திருமணத்திற்கு பிறகு கணவன் மனைவி யாரோ எவரோ என்று ஆகிவிடுவார்கள். எப்படி திருமணத்திற்கு முன்பு யாரோ எவரோ என்று இருந்தார்களோ அப்படியே திருமணத்திற்கு பிறகு, விவாகரத்தானதற்கு பிறகு யாரோ எவரோ என்று ஆகிவிடுவார்கள். யாரோ எவரோ என்று இருக்கின்ற ஒரு ஆண்டத்தில் ஒரு பெண் தன்னுடைய கடைசி காலகட்டம் வரைக்கும் கை நீட்டி காசு வாங்குறது, வாழ்க்கை செலவுக்கு காசு வாங்குறதுங்கிறது அந்த பெண்ணுக்கான அவமானம் இல்லையா? அந்த பெண்ணுக்கான இழுக்கு இல்லையா? இஸ்லாம் அப்படி ஒரு பெண்ணை இழுக்குக்குள்ள தள்ள முடியுமா? அதனால தான் என்ன சொல்லுதுன்னா, ஏற்கனவே இஸ்லாம் மறுமண உரிமையை கொடுத்து விடுகிறது. இன்னொரு வாழ்க்கையை பார்த்துட்டு போயிருங்க, அந்த கணவருடைய பராமரிப்பில் அவர்கள் போய்விடுவார்கள் என்று சொல்கிறது. இதுதான் இஸ்லாத்தினுடைய பார்வை. இது அல்லாமல் தோழர்களே, அவர்களுக்கு பிள்ளைகள் இருந்தால் பிள்ளைகளுக்கான பராமரிப்பு செலவு என்பதெல்லாம் அது வரும், அந்த உரிமைகள் எல்லாம் உண்டு, அது வேற விஷயம். ஆனால் நீதிமன்றங்களை பொறுத்த வரைக்கும் இப்படி ஒரு பார்வையை செலுத்துவதில்லை. உங்களுக்கெல்லாம் தெரியும், சமீபத்தில் தெலுங்கானாவிலிருந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஒரு வழக்கு மேல்முறையீட்டு மனுக்காக போயிருந்தது. தெலுங்கானாவில் அப்துல் சமத் என்று ஒருவர் விவாகரத்து செய்கிறார் மனைவியை. அந்த மனைவி அங்குள்ள குடும்ப நல கோர்ட்டில் கேஸ் போடுறாங்க. சிஆர்பிசி 125 ஆக்ட் படி என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், எனக்கு மெயின்டெனன்ஸ் வேணும், ஜீவனாம்சம் வேணும்னு கேஸ் போடுறாங்க. அந்த குடும்ப ஃபேமிலி கோர்ட் அதை விசாரித்து தீர்ப்பு கொடுக்குது. என்ன அப்படின்னா, ஒரு மாதத்திற்கு 20,000 ரூபா அந்த பெண்ணுக்கு என்ன செய்ய வேண்டும், ஜீவனாம்சம் கொடுக்கணும்னு தீர்ப்பளிச்சது. உடனே அந்த அப்துல் சமத் என்பவர் தெலுங்கானாவினுடைய ஹைகோர்ட்டுக்கு போகிறார், அப்பீல் பண்ணுறார். அப்பீலுக்கு போனால் அந்த வழக்கை விசாரித்து விட்டு பார்த்து விட்டு அந்த ஹைகோர்ட் நீதிபதி அந்த நீதிபதி தீர்ப்பு கொடுக்குறார். என்ன அப்படின்னா, இந்த வழக்கில் நிறைய கேள்விகள் எழுப்பப்பட்டுள்ளன, அதுக்கெல்லாம் பதில் தெரியல, பதில் கிடைக்கின்ற வரைக்கும் இடைக்கால ஜீவனாம்சமாக 20,000 நான் 10,000 குறைக்கிறேன், மாதம் 10,000 ரூபா கொடுக்கணும்னு சொல்லி தெலுங்கானா ஹைகோர்ட் சொல்லுது. அவர் திருப்திப்படவில்லை. என்ன செய்கிறாருன்னு சொன்னால், மேல்முறையீட்டு வழக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறார். சுப்ரீம் கோர்ட்டில் போய் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், 1986 சாபானு கேஸில் பார்லிமெண்ட்டில் ஒரு சட்டம், முஸ்லிம் பெண்களுக்கான ஒரு சட்டம் ஒன்று வகுக்கப்பட்டது. முஸ்லிம் பெண்கள் விவாகரத்து உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் 1986. இந்த சட்டத்தினுடைய அடிப்படையில்
என்னுடைய மேல்முறையீட்டு வழக்கை விசாரிக்க வேண்டும். நீங்கள் சிஆர்பிசி 125 இது பண்ணிட்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு அங்கே கொண்டு போய் போடுறாரு. அது ஒரு 2 நீதிபதிகள் கொண்ட ஒரு பெஞ்சுக்கு போகுது. அந்த பெஞ்சு விசாரித்து விட்டு இந்த வழக்கை தள்ளுபடி செய்து விடுகிறார். தள்ளுபடி செய்துவிட்டு தெலுங்கானா ஹைகோர்ட் சொன்ன அந்த தீர்ப்பையை உறுதி செய்கிறார்கள். அப்போ அதில் அவங்க திரும்ப சொல்கிறாங்க, குற்றவியல் நடைமுறை சட்டம் 125 ஆக்டின் படி எந்த ஒரு பெண்ணும் மெயின்டெனன்ஸ் கேட்பதற்கு, ஜீவனாம்சம் கேட்பதற்கு உரிமை உண்டு. மதங்களை தாண்டி எல்லா பெண்களுக்கும் அந்த உரிமை உண்டு அப்படின்னு ஒரு வார்த்தையும் சேர்த்து சொல்கிறாங்க. ஒரு 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 கொட்டேஷனையும் சேர்த்து சொல்கிறாங்க. இதே மாதிரி தான் அருமையான தோழர்களே, 1970களில் மத்திய பிரதேச மாநிலம் முகமது அகமது கான் சொல்லக்கூடிய ஒரு அட்வொகேட், சாபானு கேஸ்ன்னு சொல்கிறோம்ல, அந்த சாபானு கேஸில் வந்து எதிர்மனுதாரர் இவர் தான் தன்னுடைய மனைவி சாபானுவை என்ன செய்கிறார், விவாகரத்து பண்ணுறார். விவாகரத்து பண்ணால் அன்னைக்கு வந்து அந்த கோர்ட் வந்து மாதம் 25 ரூபா அவருக்கு அந்த பெண்ணுக்கு மெயின்டெனன்ஸ் கொடுக்கணும்னு சொல்லுது. அந்த அம்மா இந்த கேஸை வந்து என்ன செய்கிறாங்கன்னா ஹைகோர்ட்டு கொண்டு போகிறாங்க. அப்போ அங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் 25 ரூபா எப்படி பார்த்து எனக்கு 500 ரூபா வேணும்னு சொல்லி கேஸ் போடுது. ஹைகோர்ட் வந்து விசாரித்து 179 ரூபா 20 காசு மாதத்துக்கு கொடுக்கணும்னு சொல்லி தீர்ப்பு சொல்லுது. இவர் வழக்கறிஞர் என்ன செய்கிறாருன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறார். சுப்ரீம் கோர்ட்டும் இதே தீர்ப்பை உறுதி செய்கிறது. ஆனால் அது உங்களுக்கெல்லாம் தெரியும், அந்த காலகட்டத்தில் தமிழகம் எங்கும் இந்தியா முழுக்க பெரிய அதிர்வலைகளை உருவாக்குகிறது. கோர்ட் வந்து ஷரியத் சட்டத்தில் தலையிடுது. சரியா என்ன சொல்கிறது, விவாகரத்தானதற்கு பிறகு விவாகரத்தான அந்த இத்தாவுடைய காலகட்டத்தில் தான் அவங்களுக்கு ஜீவனாம்சம் கொடுக்கறது சொல்லுது. அதற்கு பிறகுள்ள காலத்தில் அப்படி ஒன்றும் இல்லை. ஆனால் தேவையில்லாமல் அந்த சரியா சட்டத்துக்குள்ள கோர்ட் வந்து தன்னுடைய அதிகாரத்தை நுழைக்கிறது, மூக்கை நுழைக்கிறது என்று மிகப்பெரிய கொந்தளிப்பு ஏற்பட்டது. அங்கங்கே இந்த சட்டத்திற்கு எதிராக மாநாடுகள், கூட்டங்கள் என்று நடந்து கொண்டிருந்தன. அதற்கு பிறகுதான் உங்களுக்கெல்லாம் தெரியும், பார்லிமெண்ட்ல அன்னைக்கு பிரதமராக இருந்த ராஜீவ்காந்தி இந்த சட்டத்தை கொண்டு வந்தார். முஸ்லிம் பெண்கள் விவாகரத்து உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் 1986 அதை கொண்டு வந்தார். கொண்டு வந்து என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, இத்தாவுடைய காலத்தில் அவர்களுக்கு ஜீவனாம்சம் உண்டு, பெறுவதற்கான உரிமை உண்டு அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அந்த சட்டம் அன்னைக்கு வந்துச்சு. தோழர்களே, அந்த சட்டம் வந்ததற்கு பிறகு முதல்ல லக்னோவில் ஒரு கேஸ் போச்சு. லக்னோவில் ஒரு கேஸ். அந்த கேஸில் தீர்ப்பு கொடுத்தவங்க என்ன தீர்ப்பு கொடுத்தாங்கன்னு பார்த்தா, அதுக்கு பிறகு அந்த லக்னோவுக்கு பிறகு கல்கத்தா ஹைகோர்ட்டுக்கு ஒரு கேஸ் போச்சு. என்ன தீர்ப்பு கொடுத்தாங்கன்னு சொன்னால், வாழ்நாள் முழுவதும் தேவைப்படக்கூடிய செலவினத்தை இத்தா காலத்திற்குள் கொடுத்து விட வேண்டும் என்று சொன்னார்கள். நல்லா கவனிக்கணும், இத்தா காலம் வரைக்கும் தான் ஜீவனாம்சம் அப்படின்னு சட்டம் சொல்லுது. ஆனால் அந்த சட்டத்துக்கு இன்டர்பிரட் பண்ண அதுக்கு விளக்க உரை சொன்ன அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஜீவனாம்சம் கொடுக்கணும், ஆனால் அந்த இத்தா காலத்துக்குள்ளே கொடுத்துடணும்னு சொல்லுது அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட நான் சொன்ன அந்த லக்னோவுடைய அந்த நீதிமன்றத்தில் 60,000 முதல் 80,000 வரைக்கும் கொடுக்க வேண்டும் என்று கிட்டத்தட்ட 80களில் தீர்ப்பு வந்துச்சு. 80களில். அதற்கு பிறகு 90களில் கல்கத்தாவிலேயே அந்த மாதிரி வந்துச்சு. நல்லா பார்க்கணும், இத்தா காலம் வரைக்கும் தான் மெயின்டெனன்ஸ் ஜீவனாம்சம் நம்ம சொல்கிறோம். ஆனால் இத்தா காலத்திற்குள் அவர்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுத்துடணும் அப்படிங்கிற மாதிரி இந்த சட்டத்துக்கு விளக்கம் சொல்லி தீர்ப்பு கொடுத்ததை பார்க்குறோம். ஆனால் இப்போ தெலுங்கானாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிஆர்பிசியின் படி, சிஆர்பிசி 125 என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், யாரிடமிருந்தெல்லாம் யாரெல்லாம் ஜீவனாம்சம் பெற முடியும் அப்படின்னு சட்டம் சொல்லுது. அந்த சட்டத்தினுடைய அடிப்படையில் எந்த பெண்ணும் மதம் கடந்து ஜீவனாம்ச உரிமை கோருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். அருமையான தோழர்களே, இங்கே நாம் கவனிக்க வேண்டும், இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் விவாகரத்திற்கு பிறகு பழைய கணவன் இவருக்கு செலவழிக்க வேண்டிய தேவையில்லை. ஃபாத்திமா பின்த் கைஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி,
அவங்களுடைய கணவர் இந்த அம்மாவை வந்து 3வது தலாக்கு விட்டு விடுகிறார். 3வது தலாக்கு விட்டால் என்ன ஆயிரும்? நிரந்தர பிரிவுன்னு ஆயிரும். அதற்கு பிறகு 2 பேரும் திருமணம் முடிக்கிறதுக்கு ரொம்ப சிரமம். 3வது தலாக்கு விட்டுறார். தலாக்கு விட்டதற்கு பிறகு அவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், அவர் விரும்புகிற அடிப்படையில் ஏதோ கொஞ்சம் போல அவங்களுக்கு உதவி பொருள் கொடுத்து அனுப்புகிறார். ஒரு ஹதீஸில் வருது சொற்பமான உதவி பொருள் என்று. இன்னொரு ஹதீஸில் என்ன வருதுன்னா, கொஞ்சம் போல கோதுமையை கொடுத்து விட்டாரு என்று வருகிறது. இந்த அம்மாட்ட அதை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது அம்மா சொல்கிறாங்க, என்ன இது இவ்வளோ கம்மியாக இருக்குது, நான் இதை வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி மறுத்துறாங்க. மறுத்துட்டு அந்த அம்மா ஒரு வார்த்தையை சேர்த்து சொல்கிறாங்க, லஉலிமன்ன ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நான் இதை எடுத்து சொல்வேன். எனக்கு என்னை விவாகரத்து செய்த கணவரிடம் இருந்து ஜீவனாம்சம் பெறுவதற்கு உரிமை இருக்கிறது என்று சொன்னால் எனக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவை நான் பெறுவேன். ஆனால் பழைய கணவரிடமிருந்து ஜீவனாம்சம் பெறுவதற்கு எனக்கு உரிமை இல்லை என்று நபிகள் நாயகம் சொன்னால் நான் அவரிடத்திலிருந்து எதையும் பெற மாட்டேன், ஒன்றுமே தேவையில்லை எனக்கு அப்படின்னு நம்ம ஒரு சபதம் ஏற்றுக்கொள்கிறார்கள். அதுக்கு பிறகு வந்து ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, என்னுடைய கணவர் என்னை 3வது முறை தலாக்கு விட்டு விட்டார், ஏதோ கொஞ்சம் போல கோதுமையை கொடுத்து விட்டார், எனக்கு அவரிடம் இருந்து வாழ்க்கை படிகள் பெறுவதற்கு ஜீவனாம்சம் பெறுவதற்கு எனக்கு உரிமை இருக்கா இல்லையா? இருந்தால் சொல்லுங்க, எனக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளோ வாங்கிக்குவேன். இல்லைன்னா சொல்லுங்க, கொஞ்சம் கூட வாங்க மாட்டேன், ஒரு பொட்டு கூட வாங்க மாட்டேன்னு சொல்லுங்க. நம்ம நபிஸல்லல்லாஹு சொன்னாங்க, லா நஃபகத்த லக்கி வலா சுக்னா, உமக்கு தங்குமிடம் கொடுப்பதோ வாழ்க்கை செலவினங்களுக்கு கொடுப்பதோ அதாவது ஜீவனாம்சம் கொடுப்பதோ அவர் மீது கடமை இல்லை, உங்களுக்கு அந்த உரிமை இல்லைன்னு சொல்லிடுறாங்க. இதுதான் சட்டம். நிரந்தர பிரிவு வந்ததற்கு பிறகு தொடர்ந்து ஜீவனாம்சம் வாங்கி கொண்டிருக்க முடியாது, அதான் சட்டம் சொல்லுது. ஆனால் அருமையான தோழர்களே, இந்த சட்டம் என்பது நீதிமன்றங்களுக்கு போகும்போது வேறு மாதிரியாக மாறிவிடுது. கணவன் மனைவி தலாக் விட்டதுக்கு பிறகு அந்த எரிச்சல்ல இருப்பாங்க. பெண்கள் ஏதோ ஒரு வழக்கறிஞரை நாடி போவார்கள். அந்த வழக்கறிஞருக்கு சிஆர்பிசி 125 அதுதான் வந்து அவருக்கு பரிச்சயமானதாக இருந்திருக்கும். யார் யாருக்கு எது எது பழக்கமோ அதன்படி ஈஸியாக வேலையை முடிச்சு கொடுத்துருவாங்க. அவரை பொறுத்த வரைக்கும் குற்றவியல் நடைமுறை சட்டம் 125 இருக்கு பாருங்க, அந்த சட்டம் தான் அவர் பழகி இருப்பார். ஆமாம், உங்களுக்கு ஜீவனாம்சம் வாங்க முடியும், சிஆர்பிசி 125 சொல்லுது, நான் அதை போட்டு வாங்கி தரேன்னு சொல்லி அவர் வேலையை ஈஸியாக முடிக்கிறதுக்கு என்ன செய்வார், அந்த வேலையை பார்த்துருவார். இல்லாட்டி அவர் என்ன செய்யணும், முஸ்லீம் பெண்கள் விவாகரத்து உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் 1956 அதை ஸ்டடி பண்ணணும், அதை என்னென்ன செய்யணும், அது கொஞ்சம் நேரம் எடுக்கும். அப்போ அதை செய்யாமல் இந்த சிஆர்பிசிலே செஞ்சிருது, அவங்களுக்கு கேஸை ஃபைல் பண்ணி இந்த மாதிரி தீர்ப்பை வாங்கி கொடுத்துட்றது. இப்படி செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ரம்யான தோழர்களே, இந்த நேரத்திலே முஸ்லிம் சமூகமாகிய நாம் ஒவ்வொரு தனி மனிதரும் சரி, ஒவ்வொரு ஜமாத்தும் சரி, ஒவ்வொரு அமைப்பும் சரி, சில விஷயங்களை புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கை முழுவதும் ஜீவனாம்சம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அதனால் பெரிய விபரீதம் விளையும். முதல் கணவருடைய ஜீவனாம்சத்தை பெறும் வாய்ப்பு இருக்கிறது என்ற காரணத்தினாலேயே தொடர்ந்து மறுமணம் புரிவதை அந்த பெண்கள் தவிர்த்தால் என்ன செய்வது? சிஆர்பிசி சட்டம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், அதாவது மறுமணம் முடிக்கின்ற வரைக்கும் கொடுக்கணும்னு சொல்லுது. ஒரு பெண் மறுமணம் முடிக்கவே இல்லைன்னு வச்சுக்கோங்க, அப்போ கடைசி வரைக்கும் கொடுத்துட்டு இருக்கணும் அப்படிங்கிற அர்த்தம் தானே வருது. அல்லது அவங்களுக்கு இல்லீகல் அஃபயர்ஸ் இருந்தா அது நிரூபணமானா அவங்களுக்கு ஜீவனாம்சம் இல்லை அப்படின்னு சொல்லுது. அந்த இல்லீகல் அஃபயர்ஸை நிரூபிக்கிறதுக்காக வேண்டி தப்பாக சொன்னால் அந்த மாதிரியான அசிங்கம்லாம் வரும்ல. அப்போ என்ன ஒரு பிரச்சனை இந்த இடத்துல வரும்னு சொன்னால், மறுமணம் முடிக்காமலேயே அவர்கள் தவிர்க்கலாம், கடைசி வரைக்கும் வாங்கலாம். இது இஸ்லாத்தினுடைய நிலைப்பாட்டுக்கு எதிரானது. இஸ்லாம் வந்து ஒரு ஆணையோ பெண்ணையோ பிரம்மச்சாரியாக வாழ சொல்லவில்லை. நாளைக்கு மௌத்து நிரூபணம் என்றால் கூட இன்றைக்கு நான் ஒரு சம்சாரியாகத்தான் இறந்து போவேன்னு சொல்லி நிறைய அறிஞர்கள் சொல்லி இருப்பதை நாம் வரலாற்றில் பார்க்கிறோம். ஏன்னா கடைசி நேரம் வரைக்கும் கற்பொழுக்க பாதுகாப்பு என்பது மிக முக்கியமானது. எந்த நேரத்திலையும் கற்பொழுக்கம் தவறக்கூடாதுன்னு இஸ்லாம் சொல்லுது.
அப்போ எனவே அருமையான தோழர்களே, மறுமணத்தை தள்ளி போடுகிற அபாயம் இருக்கிறது, அல்லது மறுமணத்தை தள்ளி வைக்கிற அபாயம் இருக்கிறது. ஏன்னா கடைசி வரைக்கும் வாழ்க்கை திருமணம் அந்த ஏமாறிட்டு கிடைச்சிரும் அப்படின்னு இருந்தா பெண்கள் அதை தவிர்க்க முடியுமே, இந்த ஒரு அவலம் ஏற்படலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அருமையான தோழர்களே, கணவன் மனைவி 2 பேரும் விவாகரத்திற்கு பிறகு அந்நியமாகி விட்டார்கள். இவர் வேற ஆள், அவர் வேற, அவங்க வேற ஆள், அந்நியமாகி விட்டார்கள். அந்நியமாக ஆனதற்கு பிறகு தொடர்ந்து வாழ்க்கை சிரமங்களை கடைசி வரைக்கும் பெற்றுக்கொள்வது என்பது, அதற்காக கை நீட்டுவது என்பது ஒரு பெண்ணின் மீது அவமானத்தை சாட்டுவதாக அமைகிறது, ஒரு பெண்ணை அவமானப்படுத்துவதாக அமைகிறது. அதனால தான் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள நீங்க உங்களுடைய தேவைகளை முடித்துக் கொள்ளுங்கள், மறுமணம் செய்து கொள்ளுங்கள் என்று இஸ்லாம் சொல்கிறது. அதனால அருமையான தோழர்களே, சிஆர்பிசி 125 படி ஜீவனாம்சம் கோருதல் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு பெண்களை செல்லக்கூடாது என்று எஜுகேட் பண்ண வேண்டிய ஒரு பொறுப்பு நம்ம இடத்துல இருக்கிறது. முதல்ல நாம அதை புரிஞ்சுக்கணும், அடுத்து நம்ம பெண்களுக்கு அதை சொல்ல வேண்டிய தேவை இருக்கு. அடுத்து தோழர்களே, இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நீதிமன்றங்களுடைய நெடிய படிகளை ஏறாமல் நம்மை காப்பாற்றிக் கொள்வது மிக நல்லது என்று நான் நினைக்கிறேன். 2024 ஒரு புள்ளி விவரப்படி பெண்டிங் கேசஸ் இருக்கு பாருங்க, அது டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டாக இருக்கட்டும், ஹைகோர்ட்டாக இருக்கட்டும், சுப்ரீம் கோர்ட்டாக இருக்கட்டும், மொத்த இந்தியாவுடைய எல்லா நீதிமன்றங்களிலும் சேர்த்து எல்லா டைப் வழக்குகள், எல்லா லெவல் வழக்குகளும் வச்சுக்கோங்க, எல்லா வகையான வழக்குகளும் கிட்டத்தட்ட எவ்வளவு நிலுவையில் இருக்குதுன்னா, பெண்டிங்கில் இருக்குதுன்னு சொன்னால் 5.1 கோடி இருக்கு. 5.1 கோடி, 51 மில்லியன். நமக்கு புரிகிற பாஷையில் சொல்றதா இருந்தால் கிட்டத்தட்ட 5,10,00,000 கேசுகள் நிலுவையில் இருக்கு. இதுல 1,80,000 கேசுகள் 30 வருஷம் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு, அல்லது விசாரிக்கப்படாமலே தூங்கி கொண்டிருக்கிறது. 1,80,000 வழக்குகள். இதுல அருமையான தோழர்களே, இந்த 5.1 கோடி வழக்குல 4.5 கோடி வழக்குகள் மாவட்ட கோர்ட்டுகள்லையும் ஹை கோர்ட்டுகளையும் தேங்கி நிற்கிறது. கிட்டத்தட்ட 87% வழக்குகள் மாவட்ட கோர்ட்டுகளில், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்லையும் ஹை கோர்ட்லையும் நிற்கிறது. அது மட்டுமல்ல தோழர்களே, இங்கே நாம் இன்னொரு விஷயத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா கோர்ட்டுகள்லையும் நீதிபதிகள் நிரப்பப்படாமல் காலிப்பணி இடங்கள் நிறைய மிச்சம் இருக்குது. இந்த சிச்சுவேஷன்ல நாம சொன்ன இந்த 5.1 கோடி வழக்குகளை விசாரித்து முடிக்க வேண்டும் என்று சொன்னால் 300 வருஷம் தேவைப்படுமா? எவ்வளவு தேவைப்படுமா? 300 வருஷம் தேவைப்படுமா? அறிக்கை சொல்கிறது, புள்ளி வரம் சொல்லுது. இப்போ இந்த நேரத்தில் நாமும் போய் கேஸை போட்டுக்கிட்டு நீதிபதிகளுக்கு பணிச்சுமையை கொடுத்துட்டு இருக்கலாமா? என்ன செய்யணும்? நாம் நமக்குள்ளேயே இந்த அதுக்காக நான் நீதிமன்றத்தை குறை சொல்வதாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. அவர்கள் பணிச்சுமையில் இருக்கிறார்கள். நிறைய கேசுகள் விசாரிக்கப்படாமல் இருந்து கொண்டிருக்கிறது. தங்களுடைய வேலை நேரங்களை விடவும் அதிகமாக நீதிபதிகள் உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் மேலையும் போய் எனக்கு கேஸ் போடக்கூடாது. அதுலேயும் குறிப்பாக குடும்ப வழக்குகள் என்று வந்துவிட்டால் மொத்தம் 4 வழக்கு போட வேண்டிய சூழ்நிலை தான். ஒரு பெண் சார்பில் வழக்குன்னு போனால் ஒன்று ஜீவனாம்சம், இன்னொன்று குடும்ப வன்முறை, அது மாதிரி இன்னொரு வழக்கு சொல்கிறாங்க. இந்த 3 வழக்கு போடுறாங்க. ஆண் தரப்பில் ஒரு வழக்கு. ஒரு குடும்பத்தில் பிரச்சனை இருந்துருச்சுன்னா ஆணுக்கு 1 பெண்ணுக்கு 3 அப்படிங்கிற அடிப்படையில் மொத்தம் 4 வழக்கு போய் உட்காருது. என்னைக்கு அவங்க விசாரித்து முடிக்க முடியும்? எனவே அருமையான தோழர்களே, மீடியேஷன் சென்டர் என்று சொல்லக்கூடிய சமரச மன்றங்களை வைத்து இந்த மாதிரியான கேசுகளை 2 பேருக்கு இடையில சமரசம் செஞ்சு ஒத்துப்போக வைக்கிற அந்த வேலையை ஜமாத்துகள் செய்ய வேண்டியது. இது நீதிமன்றத்தினுடைய அனுமதியும் இதற்கு இருக்கிறது. இந்த வேலைகளை நாம் பார்க்க வேண்டும். 1. அதேபோல தோழர்களே, ப்ரீமேரிட்டல் கவுன்சிலிங்னு சொல்லக்கூடிய திருமணத்திற்கு முந்தைய வகுப்புகள், புதுசாக திருமணம் முடிக்க போறவங்களுக்கு அவங்களுடைய பெற்றோர்களுடன் வர வைத்து திருமணத்தை பற்றி A to Z விவரங்கள் எல்லாத்தையும் சொல்லணும். அவங்கள எஜுகேட் பண்ணணும். உலகத்தில் எந்த ஒரு வேலைக்கு ஒரு மனிதர் தயாராக இருந்தாலும் அந்த வேலையை பற்றி படித்திருக்க வேண்டும்.
ஆனால் கல்யாணம் முடிக்கும் போது அதை பற்றி எதுவுமே தெரிஞ்சிருக்க தேவையில்லை அப்படிங்கிற மாதிரியான நிலைமை இன்னைக்கு இருக்குது. அப்படி இருக்கக்கூடாது. முழுசா திருமணம் என்றால் என்ன என்பதிலிருந்து கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வந்தால் எப்படி தலாக்கு விடுறதுங்கிறது வரைக்கும், தலாக்கு விட்டதுக்கு பிறகு ஜீவனாம்சம் எப்படி பெறுறதுங்கிறது வரைக்கும் எல்லாத்தையும் ஆரம்பத்திலே எஜுகேட் பண்ணிடணும், அந்த பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் சேர்த்து. அப்படியான ஒரு அமைப்பு இங்கே தேவைப்படுகிறது என்பதையும் நாம் இங்கே புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரே ஒரு செய்தியை சொல்லி முடிச்சுக்கிறேன். 2023 NCRBயினுடைய ரிப்போர்ட், தேசிய குற்றப்பதிவு ஆவணம், நேஷனல் கிரைம் ரிப்போர்ட் பியூரோ கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, அதனுடைய ஒரு புள்ளி விவரம் 2023 மட்டும் 64,000 கொலைகள் நடந்திருக்கின்றன, மரணங்கள், 64,000 மரணங்கள். இதில் 40% மரணங்கள், அதாவது 27,000 30,000 வரைக்கும் திருமண பிரச்சனைகளால் ஏற்பட்ட மரணங்கள் என்று சொல்கிறது. இந்த மரணத்தில் கொலையும் அடக்கம், சூசைடும் அடக்கம். கிட்டத்தட்ட 64,000 மரணங்களில் திருமண பிரச்சனைகளால் 27,000 30,000 வரைக்கும் ஒரு வருஷத்தில் ஒன்று தற்கொலை பண்ணி இறந்து போகிறாங்க அல்லது கொலை செய்யப்பட்டு இறந்து போகிறாங்க. அப்படின்னா குடும்ப பிரச்சனைகள் எவ்வளவு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத தயவுசெய்து நம்ம பார்க்கணும். அப்படின்னா இந்த பிரச்சனைகள் குடும்பத்தில் வராமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால், இந்த மாதிரியான விஷயங்களை ஆரம்பத்திலேயே அவர்களுக்கு பயிற்றுவிப்பது, எஜுகேட் பண்ணுறதுங்கிறது சமூகத்தினுடைய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. இதில் ஆலிம்கள், ஜமாத்துகள், சமூக ஆர்வலர்கள் அனைவரும் சேர்ந்து உழைக்க வேண்டிய ஒரு பணி என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். ஆக அருமையான தோழர்களே, ஜீவனாம்சம் குறித்தும் விவாகரத்து குறித்தும் நாம் முதலில் நம்மை சரியாக தகவமைத்துக் கொள்வது, நம்மை சரியாக எஜுகேட் பண்ணிக்கொள்வது என்பது மிக அவசியம். அப்படி இருக்கும்போது தான் அருமையான தோழர்களே, இஸ்லாமிய சரியாவுக்கு எதிராக தீர்ப்பு வருகிற போது நாமே அந்த தீர்ப்பை அணுகச் சொல்லி, அந்த தீர்ப்பை மாற்று பார்வையில் அணுகச் சொல்லி கோரிக்கை வைக்க முடியும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாம் வல்ல இறைவன் ஷரியத்தை சரியான முறையில் பேணக்கூடிய வாய்ப்பை நம் அனைவர்களுக்கும் தந்துள்ள புரிவானாக என்று வேண்டு விரும்பி துஆ செய்தவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.